இந்த காலை வேளையிலே, இந்த வருடத்தின் முதல் பகுதியிலே, இந்த நாளின் முதல் நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சில காரியங்களுக்கு முடிவு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம், அப்படித்தானே? ஏதாவது ஒரு காரியம், இது இனி வேண்டாம், இது எனக்கு இது வேண்டாம், இந்த காரியத்தில் ஒரு முடிவு வரணும், என்னுடைய வியாதிக்கு ஒரு முடிவு வரணும், என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணும், என்னுடைய எல்லாவற்றுக்கும் அந்த தீமையான, துன்பமான, துயரமான, போராட்டமான அந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வேணும்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறோம் அல்லவா? அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த துன்பம், துயரம், போராட்டம், பிரச்சனைகள், வியாதிகள், இன்னும் நீங்கள் எதிர்பாராத அந்த நிகழ்வுகள், இவைகளுக்கெல்லாமே ஒரு நல்ல முடிவு உண்டு இந்த வருடத்தில். ஹல்லேலூயா. முதலாவது அந்த முடிவை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எதெல்லாம் நீங்க விரும்பவில்லையோ, இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு விருப்பம் இல்லை, இது என்னுடைய வாழ்க்கையில எனக்கு கண்ணீரை கொடுக்கிறது, கவலையை கொடுக்கிறது, பிரச்சனையை கொடுக்கிறது, இது எனக்கு வேண்டாம், இந்த வியாதி எனக்கு வேண்டாம், இந்த போராட்டம் எனக்கு வேண்டாம் என்று நீங்கள் எதையெல்லாம் நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் கர்த்தர் நிச்சயமாக முடிவு உண்டு பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு, எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு. எல்லாருக்கும் நடக்கிறதே நடக்கட்டும் நினைக்க மாட்டேன். இல்லை, இது எனக்கு வேண்டாம், இது என்னால தாங்க முடியல, இது என்னால செய்ய முடியல, இது எனக்கு பிரச்சனையா இருக்கு, இது எனக்கு கண்ணீரை கொண்டு வருது, எனக்கு கவலை கொண்டு வருது என்று சொல்லுகிற காரியங்களுக்கெல்லாம் நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த முடிவை இந்த வருடத்திலே கர்த்தர் செய்ய போகிறார். முதலாவது அந்த முடிவை செய்துட்டு தான் ஆண்டவர் உங்களுடைய நம்பிக்கையை நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஒன்று தீமையான சகலவற்றுக்கும் முடிவு, இன்னொன்று உங்களுடைய நம்பிக்கைக்கு துவக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கை என்றால் என்ன? எதிர்பார்ப்பு. ஹல்லேலூயா. நம்பிக்கை என்றால் ஃபியூச்சரை பற்றியது, விசுவாசம் என்பது இப்போதைய பற்றியது. ஆனால் இந்த நம்பிக்கை என்று சொல்லுவது முழுவதும் எதிர்காலத்தை குறித்தது, வருங்காலத்தை குறித்தது. வருங்காலத்திலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடி உன்னுடைய என்ன நம்பிக்கை இருக்கிறதோ அந்த நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுதான் உங்களுடைய நம்பிக்கை. நீங்கள் எந்தெந்த காரியங்களை இப்படி நடக்க வேண்டும் என்று, அல்லது இப்படி நடக்கும், கர்த்தர் எனக்கு செய்வார் என்று நீங்கள் நம்புகிறீர்களோ அந்த காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உங்களுடைய நம்பிக்கை நிச்சயமாக வீண் போகாது. ஹல்லேலூயா. வசனம் சின்ன வசனமா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை இது காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு முடிவு, ஒரு துவக்கம். துன்பத்திற்கு ஒரு முடிவு, இன்பத்துக்கு ஒரு துவக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துக்கத்திற்கு ஒரு முடிவு, மகிழ்ச்சிக்கு ஒரு துவக்கம். ஹல்லேலூயா. தோல்விக்கு ஒரு முடிவு, வெற்றிக்கு ஒரு துவக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே என்னென்ன காரியங்களிலே நமக்கு முடிவு வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ, நினைக்கிறோமோ, அந்த காரியங்களை கர்த்தர் முடிவை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா? முதல்ல முடிய போறது என்ன தெரியுமா? உங்களுடைய துக்க நாட்கள். போன வருஷத்தில் நிறைய நாள் துக்கத்தில் இருந்துட்டோம், சில துக்கங்கள் வந்தது, அந்த துக்கம் இந்த வருஷம் முதல்ல முடிய போகிறது. ஹல்லேலூயா. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? என்னுடைய துக்கத்துக்கு ஒரு முடிவு வரப்போகுது, என்னுடைய துக்கத்துக்கு ஒரு முடிவு வரப்போகுது. இனி நான் துக்கமா இருக்க போறதில்லை, ஏனென்றால் அந்த துக்கத்திற்கு ஒரு முடிவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. நாட்களே நம்ம இந்த 2024ஆம் வருடத்துல துக்கமா இருந்த நாட்கள் உண்டு. பல காரணங்கள், பல பல சூழ்நிலைமைகள் காரணமாக துக்கப்பட்டு இருந்த நாட்கள் உண்டு. ஆனால் 2025ஆம் வருடத்துல கர்த்தர் உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் எத்தனை பேருடைய துக்க நாட்கள் முடிந்து போயிருக்கிறது. அந்த துக்கத்திற்கு ஒரு முடிவு, முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா.
அன்னாளுக்கு ஒரு துக்கம் இருந்தது அல்லவா? நமக்கு தெரியும். ரொம்ப எளிதான காரியங்களைத்தான் வேதத்திலிருந்து சொல்லுவது நமக்கு நன்றாக இருக்கும். அல்லேலூயா. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வேதம் அவிதமாய் சொல்லி இருக்கிறது, அப்புறம் அவள் துக்கமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா. அப்புறம் அவள் துக்கமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா. எத்தனை நாட்கள் அவள் அந்த பெனின்னாள் மூலமாக துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாள். சாப்பிடாம இருந்தா. அப்படித்தானே சொல்லி இருக்குது. அநேக நாட்கள் சாப்பிடல, கணவனோடு வருத்தப்பட்டு கொண்டு அழுது கொண்டு தன்னுடைய வாழ்நாளில் அநேக நாட்களை வருத்தத்தோடு கழித்து கொண்டிருந்த அந்த அன்னாளுடைய துக்கத்திற்கு ஒரு முடிவு உண்டாயிற்று. அப்புறம் அவள் துக்கமாயிருக்கவில்லை. அல்லேலூயா. இது குழந்தைக்காக மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம், துக்கமாக இருக்கிறோம், சாப்பிடாம இருந்திருக்கிறோம். நிறைய நாள் சாப்பிடாம இருக்கு, சாப்பிட மனதில்லை, சாப்பிட பிடிக்கல அப்படின்னு எத்தனை நாள் சொல்லி இருக்கிறோம். ஆனா அந்த துக்கத்திற்கு ஒரு முடிவு வரப்போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்னாளுடைய பெனின்னாள் அவளை மிகவும் வேதனைப்படுத்தி கொண்டிருந்தாள், துக்கப்படுத்தி கொண்டிருந்தாள். எவ்வளவுதான் கணவன் அவனை சமாதானப்படுத்தினாலும் உள்ளத்திலே சமாதானம் வரவே இல்லை. ஒவ்வொரு நாளும் அந்த பெனின்னாள் அவளை துக்கப்படுத்தி கொண்டே இருந்தாள். நம்மையும் அநேகர் துக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம். 2024 துக்கப்படுத்தி இருக்கலாம். ஆனா 2025ஆம் வருடத்திலே கர்த்தர் அந்த துக்கத்தை மாற்றி இனி நீங்கள் துக்கமாய் இருக்க போவதில்லை. அல்லேலூயா. உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகிறது. எப்படி அன்னாளுடைய வாழ்க்கையிலே அந்த துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டதோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் இனி நீங்கள் துக்கமாய் இருக்க போகிறதில்லை என்று நீங்களே சொல்லும் அளவிற்கு நான் அந்த துக்கத்தை விட்டு வெளியே வந்து விட்டேன், அந்த துயரத்தை விட்டு வெளியே வந்து விட்டேன், இனி நான் துக்கமாய் இருக்க போவதில்லை. ஏனென்றால் கர்த்தரிடத்திலே சொல்லிவிட்டேன், கர்த்தருடைய காரியங்களை ஜெயமாய் முடிக்க போகிறார். அல்லேலூயா. அவள் கர்த்தரிடத்திலே சொல்லிவிட்டாள். அல்லேலூயா. ஆலயத்திலே சென்றாள், ஆலயத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாள். அப்புறம் அவள் துக்கமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா. இந்த வருடத்திலும் யார் யார் தன்னுடைய இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே ஊற்றுகிறார்களோ அவர்கள் பின்பு துக்கமாய் இருக்க போவதில்லை. எத்தனை பேர் முடிவு பண்றீங்க, நான் என்னுடைய உள்ளத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றுவேன், இந்த வருடம் அதுக்கு பிறகு நான் துக்கமா இருக்க போகிறதில்லை, கர்த்தர் என்னை துக்கமா இருக்க விடமாட்டாரு, கர்த்தர் என்னுடைய கண்ணீரை துடைப்பார், கர்த்தர் என்னுடைய கண்ணீரை காண்கிறார், அவருடைய துருத்தியில என்னுடைய கண்ணீர் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் இந்த வருடத்தில் என்னுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு. அல்லேலூயா. என்னுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு, என்னுடைய துக்கமான நாட்களுக்கு ஒரு முடிவு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது அந்நாளை குறித்து, அப்புறம் அவள் துக்கமாயிருக்கவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, அங்கே சொல்லப்பட்டு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அல்லேலூயா. அதுவரை சாப்பிடல. நம்மளே நிறைய பேர் சாப்பிடாம இருந்திருக்கோம்ல, சாப்பிட பிடிக்கல, சாப்பிட மனசு வரல. இந்த காரியத்துல இது எப்படி முடியுமோ, இந்த காரியம் வந்திருக்கிறது, எனக்கு சாப்பிடவே முடியல, சாப்பிட்டா கூட உடல்ல தங்கல, எனக்கு அழுகையா வருது, சில நாள் அழுகிறேன், ஆனா சில நாள் துக்கத்தை என்னால தாங்கிக் கொள்ள முடியல. அப்படிப்பட்ட 24ஆம் வருடத்து அனுபவங்கள் எல்லாம் 2025ஆம் வருடத்திலே முடிய போகிறது. அல்லேலூயா. 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 யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 42:10 யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோபும் துக்கப்பட்ட நாட்கள் உண்டு. அவன் தன்னுடைய நண்பர்களோடு பேசின காரியங்களை எல்லாம் கொஞ்சம் வாசித்து பார்த்தீர்களானால் யோபு துக்கப்படவில்லை என்று சொல்ல முடியாது. யோபு நாவினால் பாவம் செய்யல, ஆனா துக்கப்பட்டான். ஏன் தனக்கு இப்படி நேரிட்டது, தன்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படி நேரிட்டது, தன்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்தது என்றெல்லாம் யோபு துக்கப்பட்டு கொண்டுதான் இருந்தான், துக்கத்திலே தான் இருந்தான். அல்லேலூயா. கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டாலும் ஒரு பக்கம் அவனுக்கு துக்கம் இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் ஏற்பட்ட நஷ்டங்களுக்கெல்லாம் ஆண்டவர் இரட்டந்தனையான பலனை கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது இழந்திருக்கிறீர்கள் என்றால், வாழ்க்கையிலே சில இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்றால், 2024 அல்லது அதற்கு முன்பு இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்றால், இந்த 2025ஆம் வருடத்தில் கர்த்தர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதிப்பதினாலே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். யோபுவின் துக்கம் சந்தோஷமாய் மாறிற்று. ஏனென்றால் இரண்டத்தனையாக கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்தார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அல்லேலூயா.
கண்டிப்பாக இந்த 2025 வருடத்திலே உங்களுக்கு கர்த்தர் இரண்டத்தனையாய் தரப்போகிறார். அல்லேலூயா. எதையெல்லாம் இழந்தீர்களோ, எதையெல்லாம் வேண்டும் என்று விரும்பியும் அது உங்களை விட்டு கடந்து போய் விட்டதோ, இந்த 2025 வருடத்திலே கர்த்தர் அதை இரண்டத்தனையாய் தரப்போகிறார். எவ்வளவு பேருக்கு சந்தோஷம்? இரண்டத்தனையாய் கிடைத்தா எவ்வளவு பேருக்கு சந்தோஷம்? இது சும்மா வெறும் வாக்குறுதி அல்ல, இது தேவனுடைய வார்த்தை, இது சத்திய வார்த்தை, இது தேவன் சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தை இந்த 2025 வருடத்திலே உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறத்தான் போகிறது. அல்லேலூயா. ஏனென்றால் நிச்சயமாகவே ஒன்று துக்கத்திற்கு முடிவு, இன்னொன்று நம்பிக்கைக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, யோபு கண்டிப்பாக நம்பினான். என்ன நம்பினான்? அவன் அறிக்கையிட்டான். பார்க்கணும், என்னுடைய சொந்த கண்களை அவரை காணும். அவர் என்னை புடமிட்ட பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். அது அவனுடைய நம்பிக்கை. அந்த புடமிட்ட பின்பு அவன் கர்த்தர் அவனை இரண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். மகிழ்ச்சி எவ்வளவு! எல்லா சொந்தக்காரங்களுக்கு வீட்டுக்கு வர்றாங்க, வந்தவனுக்கு பரிசுகளை கொடுக்கிறாங்க, தங்கத்தை கொடுக்கிறாங்க, பொன்னை கொடுக்கிறாங்க, அவனோடு கூட புசித்து சந்தோஷமாய் போறாங்க. விலகி போன சொந்தங்கள் எல்லாம் இந்த 2025 வருடத்தில் உங்களை தேடி வருவார்கள். உங்களுக்கு பரிசை கொண்டு வருவார்கள், உங்களுக்கு நன்மையை கொண்டு வருவார்கள். நீங்கள் பாருங்கள், இந்த 2025 வருடத்தில் உங்களை விட்டு விலகி போனவர்கள், உங்கள் மேல் வருத்தப்பட்டவர்கள், உங்களை பரிகாசம் பண்ணினவர்கள், இன்னும் உங்களை பகைத்தவர்கள் கூட உங்களை தேடி வந்து உங்களுக்கு பரிசுகளை கொடுக்கும்படியாக கர்த்தர் இரண்டத்தனையாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சந்தேகப்படாம, எனக்கு கர்த்தர் இந்த 2025 வருடத்துல அதை சொல்லி இருக்கிறார், செய்வார். அல்லேலூயா. ஆமா, நம்ம முதலாம் இறுதி ஆராதனையில கூட கேட்ட செய்தி என்ன? வாக்குத்தத்தத்தை நம்புங்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லி இருக்கிறது ஆபிரகாமை குறித்து, அவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று எண்ணி விசுவாசத்திலே வல்லவனானான். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று விசுவாசித்து விசுவாசத்திலே வல்லவர்களாகுங்கள். அல்லேலூயா. விசுவாசம் உங்களுக்கு இருக்கலாம், ஒன்றும் நடக்காது. விசுவாசத்திலே வல்லவர்கள் ஆகும்போது அது நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி விசுவாசிக்க வேண்டும்? வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்படி நம்புறீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலே அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. வியாதி, மார்க் 5 அதிகாரம் 34 வசனத்தில் விதமாய் சொல்லி இருக்கிறது. மார்க் 5:34 அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அல்லேலூயா. 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, ஒரு நாள் 2 நாள் அல்ல, 12 வருடம். அல்லேலூயா. 12 வருடம் ஒரு பெரும்பாடான ஸ்திரீயா இருந்தால் அவளுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனா அந்த நிலைமைக்கு இப்பொழுது ஒரு முடிவு உண்டாயிற்று. அவள் இயேசுவின் வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டாள். தொட்ட மாத்திரத்திலே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. முடிவுண்டாயிற்று. எதற்கு? அவளுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு வியாதிக்கு, மிக கடினமாய் வேதனைப்பட்ட வியாதிக்கு ஒரு முடிவு உண்டாயிற்று. 2025 வருடத்திலே அநேக வியாதிகளுக்கு முடிவு உண்டாக போகிறது. கர்த்தர் அவளை அற்புதமாய் சுகமளிக்க போகிறார். கர்த்தர் அவளுக்கு சுகத்தை கொடுத்து, நீ உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்க போகிறார். அவளுடைய வேதனைக்கு, வியாதியின் நிமித்தமாய் ஏற்படுகிற அந்த வேதனைக்கு இந்த 2025 வருடத்திலே ஒரு முடிவு உண்டாக போகிறது. எப்படி இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீடைய அந்த உதிரப்போக்குக்கு ஒரு முடிவு உண்டாயிற்றோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்ய போகிறார். எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? எத்தனை பேருக்கு அந்த விடுதலை வேண்டும்? எத்தனை பேருக்கு அதில் முடிவு வர வேண்டும்? என்னுடைய வியாதிக்கு ஒரு முடிவு வேண்டும். என்னுடைய வியாதிக்கு 2025 வருடம் ஒரு முடிவு வைக்கிற வருடம். கர்த்தர் என்னை விட்டு அந்த வியாதியை விலக்குவார். அல்லேலூயா. விசுவாசிங்கள், அறிக்கையிடுங்கள். கர்த்தர் இந்த வியாதியை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த 2025 வருடத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட வியாதியை, எல்லாராலும் இழப்படும் அந்த வியாதியை, எல்லாராலும் பரியாசப்படுகிற அந்த வியாதியை, நீங்கள் சகித்துக் கொண்டிருக்கிற அந்த வேதனைக்கு ஒரு முடிவுண்டாகி கர்த்தர் அந்த வேதனையில் உங்களை விடுவிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு பண செலவில்லை, அதற்கு அலைந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவினிடத்திலே வந்தால் போதும்.
இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் போதும், இயேசு என்னை குணமாக்குவார் என்று அந்த ஸ்திரீ விசுவாசித்து வந்தது போல நாமும் இயேசுவிடத்திலே வரும்போது இந்த 2025 வருடத்திலே உங்களை வியாதிக்கு ஒரு முடிவு உண்டாகும். அல்லேலூயா. கண்ணீருக்கு ஒரு முடிவு, இப்பொழுது வியாதிக்கு ஒரு முடிவு. அல்லேலூயா. 2 ராஜாக்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அங்கே வாசிக்கிறோம். அந்த ஒரு ஸ்திரீயை பார்க்கிறோம், ஒரு விதவையை பார்க்கிறோம். அந்த விதவிக்கு மிகுந்த கடன். அல்லேலூயா. கணவன் மரித்து போனான், 2 குமாரர்களையும் அடிமைகளாக்கி கொள்ள கடன் கொடுத்தவன் வந்திருக்கிறான். என்ன செய்யறதுன்னு தெரியல. கடன் ஒரு பக்கம், இப்பொழுது 2 வாலிபர்கள், அந்த வாலிபருடைய எதிர்காலம் என்னாகும் என்று தெரியாது. இப்பொழுது அவளை அடிமைகளாக்கி கொள்ள வந்திருக்கிறான். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. மிகுந்த கடன் தொல்லையிலே இருந்த அந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கையிலே அந்த கடனுக்கு ஒரு முடிவு உண்டாயிற்று. அன்றைக்கு அந்த கடனுக்கு ஒரு முடிவு உண்டாயிற்று. 2025 வருடத்திலே உங்களுடைய கடனுக்கு ஒரு முடிவு உண்டாகும். 2025 வருடத்திலே உங்களுடைய கடனுக்கு ஒரு முடிவு உண்டாகும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 2 ராஜாக்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த நிகழ்வு நடந்திருக்குமே ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த நிகழ்வு நடக்கும். அந்த ஸ்திரீயுடைய கடன் இல்லாமற் போய்விட்டது. அந்த கடனை தீர்த்தது மட்டுமல்ல, ஒரு மீதம் எடுத்து வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை கர்த்தர் கொடுத்தார். கடன் தீர்வது மாத்திரமல்ல, இந்த 2025 வருடத்திலே கர்த்தர் உங்களுடைய கடனையும் தீர்த்து உங்களுடைய வாழ்க்கையில மீந்ததை கொண்டு நீங்கள் ஜீவனம் பண்ணத்தக்கதாக மீதம் எடுக்க செய்வார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல முடிவு இந்த 2025 வருடத்திலே கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. 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 கண்டிப்பாக அதை செய்வார். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு குறை. ஆபிரகாம், ஆண்டவரே நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று சொல்லி அங்கே ஆபிரகாம் ஆண்டவரிடத்திலே கேட்கிறான். ஆண்டவரே, என் வீட்டு வேலைக்காரன் இங்கே அதிகாரியாய் இருக்கிறானே, என்னுடைய வாழ்க்கையில ஐயோ எனக்கு குழந்தை இல்லையே ஆண்டவரே, நீ சொன்ன வாக்குத்தத்தம் எங்கே என்று ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். 21ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 21:2-3. ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை சேர்த்து வாசிக்கலாம். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா, ஒரு அல்லேலூயா சொல்லுமா. இந்த வருடத்திலே குழந்தை இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். அதை குறித்த துக்கம் தீர்ந்து போகும். கர்த்தர் இந்த அற்புதத்தை இந்த 2025 வருடத்திலே உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. வேறு யார்கிட்ட இல்ல, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. அவ்வளவு பெரிய ஆபிரகாம் வயது முதிர்ந்தவன், ஆண்டவரிடத்தில் நல்ல விசுவாசம் வைத்திருந்தவன். வேறு யார்கிட்டையும் போய் சொல்லல, லோத்துக்கிட்ட போய் பேசல, வேறு யார்கிட்டையும் போய் சொல்லல. ஆண்டவர்கிட்ட சொன்னான், ஆண்டவரே அந்த அடியன் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு என்ன தருவீர் ஆண்டவரே அப்படி என்று கேட்டான். ஆண்டவர் அங்கே அவனுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்தார். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியத்திற்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் பாருங்க. ஏக்கம், பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்ற ஏக்கம் அது இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் 2025 வருடத்தில் அந்த ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு என்ன தரப்போகிறீர்? ஆண் பிள்ளை தரப்போகிறீரா, பெண் பிள்ளை தரப்போகிறீரா? ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர் என்று கேட்பீர்களாகில் ஆண்டவர் உங்களுடைய அந்த குழந்தையின்மைக்கு ஒரு முடிவை வைத்து உங்களுக்கு ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவீர்களாக. ஆமாம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் கர்த்தர் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். அது இந்த வருடத்திலே அந்த நிச்சயமாகவே அந்த முடிவு உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பெதஸ்தா குளத்தண்டையிலே ஒரு 38 வருடமாய் வியாதியாய் இருக்கிறான். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 38 வருடமாய் அந்த வியாதி அவனுக்கு இருக்கிறது. அவனை தூக்கி அந்த குளத்திலே கொண்டு போடுவதற்கு
தடுப்பதற்கு யாரும் இல்லை, அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, அவனாலும் நடக்க முடியவில்லை. இதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். ஆரம்ப நாட்களில் அவன் அந்த குளத்திலே போய் குதித்திருப்பான். ஆனால் நாட்கள் போக போக 5 வருடம் 10 வருடம் 20 வருடம் ஆனபோது அவனுக்கும் வயதாகிவிட்டது. இப்பொழுது அவனால் அங்கே போக முடியவில்லை. இப்பொழுது அவன் உட்கார்ந்ததை பார்த்து கொண்டே இருக்கிறான். என் வாழ்க்கையிலே இப்ப என்னுடைய வியாதிக்கு ஒரு முடிவு உண்டாகாதா? 38 வருடமாய் விதமாக இருக்கிறேனே என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருந்த அவனுடைய வாழ்க்கையிலே இயேசு அவனிடத்திலே வந்து, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நட என்று சொன்னபோது 38 வருட வியாதியாய் இருக்கின்றவன் சுகத்தை பெற்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பல வருடங்களாய் உங்களுக்கு இருக்கிற வியாதிக்கு ஆண்டவர் சுகத்தை தருவார், ஆண்டவர் விடுதலையை தருவார். அல்லேலூயா. உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, செலவு செய்ய பணமில்லை என்று ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்களானால், அல்லேலூயா, கர்த்தர் நிச்சயமாக நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. சீஷர்கள் படகிலே யாத்திரை செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே கடல் கொந்தளித்தது. அல்லேலூயா. கடல் கொந்தளித்து படகு மூழ்க போகிற என்ற சூழ்நிலையில் இருக்கிறார்கள். ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோமே என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பை அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. உன்னுடைய வாழ்க்கையிலே கொந்தளிக்கிற பிரச்சனைகள், அல்லேலூயா, மடிந்து போகக்கூடிய சூழ்நிலைமை, இன்னும் சற்று நேரத்தில் மடிந்து போவோம் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் செய்ய வேண்டும், ஆண்டவரை எழுப்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மடிந்து போகக்கூடிய சூழ்நிலைமை, அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் படகு கவிழப் போகிறது. அவ்வளவு பெரிய கடல் கொந்தளிப்பு. இயேசு அந்த படகிலே இருக்கிறார். இயேசுவை எழுப்பினார்கள். அல்லேலூயா. இயேசுவை எழுப்பின உடனே அவர் காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில மனிதனால் செய்யக்கூடாது கொந்தளிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கொந்தளிப்பு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை வேறு யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் உங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர் அந்த பிரச்சனைக்கு முடிவை உண்டு பண்ணுவார். அவர் காற்றையும் கதறையும் அரல்ட்ட வல்லவராயிருக்கிறார். அதட்டினார் என்றால் அந்த கடல் கொந்தளிப்பு நிற்கும், அங்கே அமைதி உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய அமைதியை கெடுக்கிற எந்த காரியங்கள் நேரிட்டாலும் 2025ஆம் வருடத்திலே அந்த ஆண்டவரை எழுப்புங்கள். ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, எங்களுக்கு இந்த நிலைமை இருக்கிறதே என்று நீங்கள் ஆண்டவரை எழுப்புங்கள். 2025ஆம் வருடத்திலே கர்த்தர் அந்த கொந்தளிப்பை, அந்த அமைதியின்மையை மாற்றி அமைதிப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நெடுங்காலமாய் கர்த்தருக்குள் நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற காரியங்கள் எதுவானாலும் சரி, அதை கர்த்தர் செய்வார். நீதிமொழி 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழி 13:12 நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நெடுநாளாய் நீங்கள் சில காரியத்திற்காய் காத்திருக்கிறீர்கள். 1-2 நாள் அல்ல, உங்களுடைய வாழ்க்கையில நெடுநாளாய் சில காரியங்களுக்காய் காத்திருக்கிறீர்கள் அல்லவா? இப்பொழுதோ நீங்கள் விரும்பினது வரப்போகிறது. அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அல்லேலூயா. நெடுங்காலமாய் காத்திருக்கிற காரியங்கள், அது எதுவானாலும் நீங்கள் நெடுங்காலமாய் காத்திருக்கிற அந்த காரியங்களுக்கு ஒரு முடிவுண்டாகும். அந்த காத்திருக்கிறதுக்கு ஒரு முடிவுண்டாகும். நீங்கள் விரும்பினது வரப்போகிறது. அல்லேலூயா. அது நடக்கும். 2025ஆம் வருடத்திலே நீங்கள் காத்திருக்கிறதுக்கு ஒரு முடிவு உண்டாகும். எத்தனை வருடங்கள் காத்திருந்திருப்பீர்கள், எவ்வளவு நாள் காத்திருந்திருப்பீர்கள். ஆண்டவரே, இன்னும் நான் எவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்கலாம். இப்பொழுது நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் நெடுங்காலமாய் காத்திருக்கிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ண போகிறார். அது நீங்கள் விரும்பின காரியமாயிருக்கும். அது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல் வரும். அதனால்தான் பேதுரு எழுதினார், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று.
அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. இந்த 2025 வருடத்தில் அந்த முடிவு சமீபமாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒருவேளை நினைக்கலாம், எவ்வளவு நாள் நான் காத்திருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ரொம்ப நாள் காத்திருக்கிறேனே, இன்னும் எவ்வளவு நாள் காத்திருக்கணும்னு தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். தானியேல் 12:6 வாசிக்கலாம். சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷனை ஒருவன் நோக்கி, இந்த ஆச்சரியமானவர்களின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டார். இப்போ நீங்க எல்லாரும் நான் இதை சொன்ன உடனே, இவ்வளவு நேரம் சொன்னது சரி பாஸ்டர், இது எவ்வளவு நாள் ஆகும் அப்படிதானே கேக்குறீங்க? இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்கிறீர்கள். கேட்கிறீங்களே? அமைதியா இருக்கிறீங்க? கேட்கலையோ? என்ன பார்த்து கேட்காட்டாலும் உங்களுடைய உள்ளத்துல ஒரு கேள்வி உண்டு. இதெல்லாம் சொல்றீங்க பாஸ்டர், கரெக்ட், நாங்க நம்புறோம். ஆனா இது வர எவ்வளவு நாள் செல்லும்? வாசிக்கலாம் கீழே. அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, ஒரு காலமும், பாருங்க எவ்வளவு நாள் ஆகுமா? ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும், அரை காலமும் செல்லும் என்றும், பரிசுத்த ஜனங்களின் வல்லமை சிதறடித்தல் முடிவு பெறும்போது இவைகளெல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிற பேரில் ஆணையிட கேட்டேன். அப்போ இப்போ சொல்லுங்க அந்த வசனம். ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும். எவ்வளவு நாள்? 3 வருஷம். அது ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் அப்படிங்கிறத 3.5 வருடங்கள் சொல்றாங்க. ஆனா ஆண்டவருக்கு 1000 நாள் ஒரு நாளை போல இருக்கு. 1000 வருஷம் ஒரு நாளைக்கு சமமா இருக்கிறது. அதாவது 1000 வருஷத்துல செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் ஒரு நாள்ல செய்வார். அப்ப 3.5 வருடம் என்று சொல்லுகிறதை 3.5 மணி நேரத்திலே ஆண்டவரால் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு குழப்பமான பதிலாய் நீங்க நினைப்பீங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. அதை கேட்டும் அதன் பொருளை நான் என்ன செய்யல? 3.5 வருடம் எங்கோ படிச்சோம் சொல்றாங்க, கரெக்ட். இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது? அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. ஆகையால் என் ஆண்டவனே, இவைகளின் முடிவு என்னமா இருக்கும் என்று கேட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. காலமும் காலங்களும் அரை காலமும் என்று சொல்லப்பட்ட அந்த வேத வார்த்தையை ஆராய்ந்து பார்த்தீங்களானால் அது ஒரு குறிப்பிட்ட நாளை குறிக்கவில்லை. அப்படின்னா சொல்லிப்பாரு, 3.5 வருடம்னு ஆண்டவர் சொல்றதுக்கு என்ன கஷ்டம்? காலமும் அரை காலமும் காலங்களும் அரை காலம்னு ஏன் சொல்லணும்? ஆண்டவர் வெளிப்படையா சொல்லிருக்கலாம், 3.5 வருடம் ஆகும்னு சொல்லியிருக்கலாம்ல? இல்ல. அல்லேலூயா. சிலவர்களுக்கு என்ன ஆகும்? முதல்ல என்ன சொல்லியிருக்குது? காலமும், அதாவது சில ஒரு காலம். ஒரு காலம்னா என்ன? கொஞ்சம். ஒண்ணுன்னா என்னது? கொஞ்சம். அப்புறம் என்னது? காலங்களும் கொஞ்ச நாள் போகலாம். அப்புறம் என்னது? அரை காலம், சீக்கிரம். அப்படின்னா என்ன? சில காரியங்கள் உடனடியாகவும், சில காரியங்கள் கொஞ்சம் தள்ளியும், சில காரியங்கள் கொஞ்சம் கடந்தும் நடைபெறும், நிறைவேறும். அல்லேலூயா. எல்லாம் ஒரே நாளிலே எதுவும் சம்பவிப்பதில்லை. சில காரியங்கள் அரை நாளிலே, சில காலங்கள் ஒரு நாளிலே, சில காரியங்கள் ஒரு வருடத்திலே, அல்லது இப்படி சில காலங்களிலே நடக்கும். ஆனால் அது இந்த வருஷத்தில் நடக்கும். அல்லேலூயா. நீங்க நம்புறீங்கன்னா இப்ப சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த வருடம் நடக்கும். அல்லேலூயா. எழுதினவர் சொல்லுகிறார், அதன் பொருளை நான் அறியவில்லை. அல்லேலூயா. அதன் பொருளை நீங்கள் அறிய வேண்டாம். சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று விசுவாசித்தால் அது நிறைவேறும் காலத்திலே நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்து 27ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 27ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. அல்லேலூயா. இந்த காரியங்கள் எல்லாம் ஏதோ யாருக்காகவோ யாரையும் நம்பி நீங்க காத்திருக்க வேண்டாம். கர்த்தர் செய்வார் என்று சொல்லி காத்திருங்கள். இதெல்லாம் ஏதோ மனுஷன் நமக்கு செய்வான் அப்படின்னு நினைக்காதீங்க.
எந்த மனுஷனும் செய்ய மாட்டான், பெற்றவர்கள் கூட செய்ய மாட்டாங்க. அப்புறம் மற்றவங்க எப்படி செய்வாங்க? செய்யறது யார் தெரியுமா? கர்த்தருக்கு காத்திருங்கள். அல்லேலூயா. 130 சங்கீதம் 5-6 வசனங்கள் சொல்லி இருக்கிறது. 130 சங்கீதம் 5-6 வசனங்கள். என் தண்ணீரை காணவில்லை, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், ஆ, என் ஆத்துமா காத்திருக்கிறது, என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. இவ்வளவு நேரம் சொல்லப்பட்ட அவருடைய வார்த்தையை நீங்கள் வார்த்தைக்கு காத்திருங்கள், அந்த வார்த்தையின்படியாக நடக்கும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 13 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கலாம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ வாஸ்தவ வசனம் தான். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். இரண்டாவது பகுதிக்கு நம்ம செய்யலாம். இப்போ எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டாயிற்று. அல்லேலூயா. முடிவு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், அவருடைய கரங்களிலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் செய்வேன் என்று சொன்ன காரியங்களை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும். சொல்லுமா? இப்போ கானா ஒரு கல்யாண வீட்டுல ஒரு அற்புதம் நடக்கணும், நடக்காட்டி அந்த கல்யாண வீட்டுக்காரனுடைய மானமே போச்சு, ஆண்டவரையும் வெளியே தெரியாது. இப்ப அங்க அந்த அற்புதம் நடக்கணும். அந்த அற்புதம் நடக்கிறதுக்கு தாயார் வந்து சொன்னாங்க, அவளுக்கு திராட்சசம் குறைபட்டதுன்னு சொன்னாங்க. ஆண்டவர் சொன்னாரு, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்றார். அல்லேலூயா. அப்புறம் அவருக்கு வேலை வந்தபோது யாரும் போய் அவங்க கிட்ட சொல்லல, முற்றிலும் தீர்ந்து போச்சுன்னு சொல்லல. ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது தண்ணீரை கற்சாடிகளிலே ஊற்றுங்கள் என்று சொன்னார். அந்த தண்ணீர் திராட்சசமாய் மாறிற்று. அற்புதத்தை செய்ய வேண்டும், செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் அதை எப்போது செய்ய வேண்டும் என்றும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு நிறைய காரியங்கள் செய்ய தெரியும், எப்ப செய்யணும்னு தெரியாது. செய்யக்கூடாத நேரத்தில் செய்யுவோம், செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய மாட்டோம். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல, எப்போது அதை செய்ய வேண்டும் என்று காலங்களை அவர் குறித்திருக்கிறார். அதினதின் காலத்திலே கர்த்தர் சகலவற்றை நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த நேரத்தில் எதை செய்யணும்? லாசரு மரித்து போனான் என்று அறிந்தும் 4 நாட்கள் தாமதம் பண்ணி 4வது நாள் சென்று மரித்து நாருமே என்று சொன்ன அந்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்களை பொறுத்தவரையிலே, மார்த்தாள் மரியாளை பொறுத்தவரையிலே, இயேசு அங்கே இருந்திருந்தால் மரித்திருக்க மாட்டான். ஆனால் இயேசு அப்படி அல்ல, மரிக்கட்டும், அவனை அடக்கம் பண்ணட்டும், அவருடைய சகோதரிகள் வாயாலே அந்த நாற்றம் எடுக்கும் என்று சொல்லட்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலைமையிலே லாசருவை நான் உயிரோடு எழுப்புவேன். அது தேவன் குறித்திருந்த காலம். 4 நாட்கள் கழித்து என்பது தேவன் குறித்த காலம். அல்லேலூயா. இதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. உன் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போதில்லை. 9 சங்கீதம் 18 வசனத்தை வாசிக்கலாம். 9 சங்கீதம் 18 வசனம், 62 சங்கீதம். என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன அதே ஆண்டவர் தான் சொல்லியிருக்காரு, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால்தான் சங்கீதக்காரர் 62 சங்கீதம் 5 வசனத்திலே சொன்னார், நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறது யாராலே வரும்? அவராலே வரும். நம்பிக்கை வீண் போகாது. நீ என்ன நம்பி இருக்கிறியோ, என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், என் ஆண்டவர் என்னை உயர்த்துவார், என் ஆண்டவர் எனக்கு இதை செய்வார், நான் இப்பொழுது இருக்கிறதை போல இருக்க போவதில்லை, நான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருகுவேன், நான் வாளாக மாட்டேன், நான் தலையாகுவேன், கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்று நீங்கள் நம்பிக்கை வைத்திருப்பீர்களானால் அந்த நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. நீங்கள் நம்புகிறது வேறு யாராலும் வராது, அரசாங்கத்தினாலே வராது, உங்கள் உடன் பிறந்தவர்களாலே வராது, உங்களிடத்தில் இருக்கிற பணத்தினாலே வராது, அவராலே வரும். அல்லேலூயா. நான் நம்புகிறது அவராலே வரும். 37 சங்கீதம் 5 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 37 சங்கீதம், ஒப்புவித்து உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் தான் சொன்னாரு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு. அவர் மேல நம்பிக்கை வை. அல்லேலூயா. வேறு யாரு மேலும் நம்பிக்கை வைக்காதீர்கள். அல்லேலூயா.
எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில், அப்படியா, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும், அவர் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனிகொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பார். அல்லேலூயா. யாரது? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. அந்த நம்பிக்கையை மனிதன் மேல் வைக்காதிருங்கள், வேறு பொருட்கள் மேல் வைக்காதிருங்கள், பணத்தின் மேல் வைக்காதிருங்கள், உறவினர்கள் மேல் வைக்காதிருங்கள், கணவன் மேலும் வைக்காதிருங்கள், மனைவி மேலும் வைக்காதிருங்கள், பிள்ளைகள் மேலும் வைக்காதிருங்கள், பெற்றோர்கள் மேலும் வைக்காதிருங்கள், கர்த்தர் மேல் வையுங்கள். அந்த நம்பிக்கை தான் வீண் போகாது. மனிதன் மேல் நம்பிக்கை வைத்தா என்ன நடக்கும் பின்னால சொல்லி இருக்குது. அந்த எரேமியா தீர்க்கதரிசி பின்னால சொல்லி இருக்குது, மனிதன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டவர், மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. இரண்டு தரத்தாரை பார்க்கிறோம். யார் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறானோ அவன் தண்ணீரினுடைய நடப்பட்டதும் தன் காலத்தில் தன் கனியை தந்து என்ன செய்வான்? கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விட்டு உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமா இருப்பார். ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்காமல் மனிதன் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் மனிதன் மேல் நம்பிக்கை வைக்காதிருங்கள், தேவன் பேரிலே நம்பிக்கை வையுங்கள். அந்த நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. 22ஆம் சங்கீதத்திலே 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்பினவர்களை விடுவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை விடுவித்தீர். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? நம்பின அவர்களை விடுவித்தார். அல்லேலூயா. நீங்களும் நானும் அந்த கர்த்தரிடத்திலே நம்பிக்கை வைப்போமானால் நம்மை அவர் விடுவிப்பார். அதனால் நம்பிக்கை எல்லாம் கடவுள் மேல இருக்கட்டும், ஆண்டவர் மேல இருக்கட்டும். அதனாலதான் யோபு சொன்னாரு, அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்னாரு. அவர் என்னை கொண்டு போட்டாலும், கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம், அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். கொண்டு போட்டா எப்படி நம்பிக்கையா இருப்பேன்? அப்படியா? கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அப்படி சொல்லி பாருங்க, கொன்றுவாரு. கொல்லவே மாட்டாரு. யோபுவை கொன்னுட்டாரா? கொல்லவே மாட்டாரு. இது நம்முடைய விசுவாச அறிக்கை, நம்முடைய நம்பிக்கை வெளிப்படுத்துதல். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்பின அவர்களை விடுவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நம்முடைய ஆபிரகாமை குறித்து ரொம்ப அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி. எவ்வளவா இருக்கும்? எவ்வளவா இருக்கும்? வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் இருக்கும் என்று சொன்னார். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே, தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏது இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். நம்புகிறதற்கு ஏதுவில்லை, நம்பக்கூடிய சான்ஸே இல்லை. ஏனென்றால் ஆபிரகாமுடைய சரீரமும் செத்து போயிட்டு, சாராளுடைய கற்பமும் செத்து போயிட்டு, இனி வாய்ப்பே இல்லை ராசா. அல்லேலூயா. இனி வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. அந்த சூழ்நிலையிலும் ஆபிரகாம் விசுவாசித்தான். நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அந்த நம்பிக்கையோடு விசுவாசித்த ஆபிரகாமை கர்த்தர் கைவிடவில்லை, அவனை ஆசீர்வதித்தார். சில வேளையில நம்ப முடியாது, இதெல்லாம் நடக்குமா, இப்படி எல்லாம் ஆண்டவர் செய்வாரா அப்படி நீங்க நினைக்கலாம். ஆனா அதையும் கர்த்தர் செய்வார். தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ? அவர் சொன்னதை செய்கிற தேவன். அருமையா ஒரு பாட்டு பாடணும். எந்த பாட்டு? சொன்னதை செய்வார், செய்ததை சொல்வார், சொல்லவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா.
அவர் சொன்னபடி செய்கிற தேவன். அல்லேலூயா. அதனால்தான் ஆபிரகாம் விசுவாசித்தார். நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அவன் என்ன செய்தான்? அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தார். அதுதாங்க விசுவாசம். அல்லேலூயா. நம்புறதுக்கு ஏது இருக்கிறத, நடக்கும்னு சொல்லப்படுறத நம்புறதுக்கு அது விசுவாசம் இல்லை. ஆனா நடக்காது என்று சொல்லுகிறதை நடக்கும் என்று விசுவாசிக்கிறோமே, அதுதான் நம்பிக்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 13:13 சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா. நிலைத்திருக்கிற காரியங்கள் எவை என்றால் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. அல்லேலூயா. இந்த மூன்றும் தான் உலகத்திலே நிலைத்திருக்க போகிறது. அல்லேலூயா. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. அல்லேலூயா. அப்படியானால் நாம் நம்பிக்கையுடையவர்களாக தேவன் சொன்ன வேளை, இன்றைக்கு உங்களுடைய கையிலே இருக்கிற அந்த வாக்குத்தத்தம் எதுவாயிருந்தாலும் அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். இந்த 2025ஆம் வருடத்தில் அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எல்லாரும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். படிச்சிட்டீங்களா? படிச்சிட்டீங்க. இப்போ எனக்கு ரொம்ப பிரியமானது கிடைச்சிருக்கு, நாம் எதிர்பார்த்த மாதிரியே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடேங்கப்பா, இத்தனை பேருக்கு கர்த்தர் எதிர்பார்த்தபடியே, நீங்கள் எதிர்பார்த்த முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்த முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அதற்கு அடையாளம் தான் நீங்கள் எதிர்பார்த்தபடியான வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் செய்வார். ரோமர் 8:24 வாசிக்கலாம். ரோமர் 8:24 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நம்பினோமாகில், நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருக்க கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாக்குத்தத்தங்களும் இன்றைக்கு இங்கே உங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளும் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று நீங்கள் காணாததை நம்புகிறீர்களானால் அது வருகிறதுக்கு பொறுமையோட காத்திருங்கள். அல்லேலூயா. பொறுமையோட காத்திருங்கள். அல்லேலூயா. சிலருக்கு இந்த அவர்கள் கர்த்தர் சொன்ன இந்த காரியத்தை இந்த முதலாம் மாதத்திலேயே செய்ய வல்லவராயிருக்கிறார். சிலருக்கு செய்ய போகிறார். ஜனவரி மாதம் ஒரு அருமையான மாதம், அது முதல் மாதம். இந்த முதலாம் மாதத்திலே தேவன் இந்த அற்புதங்களை சிலருக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருக்கு பிப்ரவரி ஆகலாம், ஆனாலும் இந்த வருடம் முடிவென்று நீங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். ஆண்டவரே, இந்த வருடத்தின் துவக்கத்திலே தானே என்னுடைய ஏக்கத்தை மாற்றும், என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டருளும், என்னுடைய நம்பிக்கை ஆண்டவரே நீ நிறைவேற்றும். நான் நம்பி இருக்கிறேன், நான் நம்பி இருக்கிறேன், நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய நம்பிக்கையை கர்த்தர் வீண் செய்யவே மாட்டார். அல்லேலூயா. 2 காரியங்கள். ஒன்று நாம் பார்த்தோம், நிச்சயமாகவே முடிவு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை அலட்டி கொண்டிருக்கிற, உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற, உங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிற, உங்களுடைய சமாதானத்தை கெடுக்கிற, உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கிற எந்த காரியத்திற்கும் இந்த 2025ஆம் வருடத்திலே முடிவு உண்டு. அல்லேலூயா. இரண்டாவதாக, என்னென்ன காரியங்களை நீங்கள் நம்பி இருக்கிறீர்களோ அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய நம்பிக்கையின்படியாக நிறைவேற்றுவார். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக இந்த வாக்குத்தத்தங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறார். எல்லாரும் முழங்காற்படியிடுவோம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில்
நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களுக்கு முடிவு உண்டாக வேண்டும் என்று நினைக்கிறோமோ, இது எனக்கு இனி வேண்டாம் ஆண்டவரே, இந்த வேதனை என்னாலே இனி தாங்கிக் கொள்ள முடியாது ஆண்டவரே, இந்த பிரச்சனை என்னாலே சமாளிக்க முடியல, இந்த பிரச்சனை என்னை அதிகமாக அலட்டிக் கொண்டிருக்கிறது, என்னுடைய சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறது, என்னுடைய சரீரத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறது, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறது, இதற்கு ஒரு முடிவு வேண்டும் ஆண்டவரே, இதற்கு நீர் ஒரு முடிவு செய்ய வேண்டும் ஆண்டவரே. இந்த வருடத்தின் துவக்கத்திலே தானே ஆண்டவரே அதற்கு முடிவை உண்டு பண்ணும் நீ சொன்னீர் அல்லவா ஆண்டவரே, நீ சொன்னீர் அல்லவா. ஆமா ஆண்டவரே, நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொன்னீரே. இந்த என்னென்ன காரியங்கள்ல என்னுடைய வாழ்க்கையில முடிவு உண்டாக்க வேண்டும் என்று ஆண்டவரே நீர் வைத்திருக்கிறீரோ, இந்த 2020 வருடத்துல அதற்கு முடிவு உண்டாகட்டும் ஆண்டவரே, முடிவு உண்டு பண்ணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே இந்த காரியத்திற்கு ஒரு முடிவு உண்டு பண்ணும். என் மகன் எனக்கு வேதனை கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஆண்டவரே, அதற்கு ஒரு முடிவை உண்டு பண்ணும் ஆண்டவரே. என்னுடைய மகள் எனக்கு வேதனையை கொடுத்து கொண்டிருக்கிறார், அதற்கு ஒரு முடிவை உண்டு பண்ணும் ஆண்டவரே. என்னுடைய கணவன் என்னை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறார், அதற்கு ஒரு முடிவு உண்டாகட்டும். என்னுடைய மனைவி எனக்கு வேதனையை கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஆண்டவரே, அதற்கு முடிவு உண்டாகட்டும். இந்த வியாதி என்னை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது ஆண்டவரே, அதற்கு ஒரு முடிவு உண்டாகட்டும் ஆண்டவரே. எனக்கு குழந்தை இல்லை என்ற ஏக்கம் எனக்கு இருக்கிறது ஆண்டவரே, ஆண்டவரே நீர் அதற்கு ஒரு முடிவு உண்டாக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, அநேக காரியங்களை நான் இழந்திருக்கிறேன் ஆண்டவரே, அந்த இழப்புக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும் ஆண்டவரே. என்னை இரண்டத்தினையாய் ஆசீர்வதித்து ஆண்டவரே, இரண்டத்தினையாய் தந்து ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதியும் என்று சொல்லி இந்த காலை வேளையில ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம். ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து இந்த குறிப்பிட்ட காரியத்துல எனக்கு இந்த வருடத்தின் துவக்கத்திலே தானே நீர் ஒரு முடிவை உண்டு பண்ணணும். என்னுடைய வியாதிக்கு ஒரு முடிவு, என்னுடைய கடனுக்கு ஒரு முடிவு, என்னுடைய பிரச்சனை, கொந்தளிக்கிற பிரச்சனைக்கு ஒரு முடிவு, ஏங்கிக் கொண்டிருக்கிற ஏக்கத்துக்கு ஒரு முடிவு. இதுவா இருந்தா இப்பொழுது ஆண்டவரிடத்துல ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்லுங்க. முக்கியமாக எது உங்களுக்கு அதிமுக்கியமாய் தோன்றுகிறதோ இதுக்கு ஒரு முடிவு உண்டு பண்ணி ஆகணும், இதுக்கு ஒரு முடிவு ஏற்படணும், இதுக்கு முடிவு வைக்கணும். என்னால இனி இதற்கு மேல இதை தாங்கிக் கொண்டிருக்கும், இதனாலே நாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்க முடியாது. காரியத்திற்கு ஒரு முடிவு உண்டா. வாக்குத்தத்தத்தை வருடத்தின் துவக்கத்திலே தான் எனக்கு எந்த காரியம் என்று ஒரு குறிப்பிட்ட காரியம், மீதியெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆனால் இதை முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில எது அதிகமாய் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, ஒரு காரியத்தை இருக்கும் கர்த்தர் இந்த 2025 வருடத்தின் துவக்கத்திலே தானே முடிவு உண்டு பண்ண. இந்த காரியத்தின் மேல் நீங்க நம்பிக்கை வைத்திருக்கீங்க, எந்த காரியத்தை ஆண்டவர் செய்வார் நம்பிக்கை வச்சிருக்கீங்க, ஆண்டவர் மேல எந்த காரியத்தில் நம்பிக்கை வச்சிருக்கீங்க, எதுவா இருக்கட்டும் எனக்கு ஆண்டவர் செய்வார் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இந்த ஒரு நம்பிக்கை, இந்த ஒரு காரியத்தை மனதிலே கொள்ளுங்கள். ஒன்றிற்கு முடிவு உண்டாக வேண்டும், இன்னொன்றுக்கு துவக்கம் உண்டாக வேண்டும். எதை கர்த்தர் துவங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, எந்த காரியத்திலே உங்களுக்கு வெற்றி உண்டாக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, எந்த காரியம் வாய்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, அதுவே உங்களுடைய நம்பிக்கை. அந்த ஒரு காரியத்தை மனதிலே வை, அதையும் இந்த வருடத்தின் துவக்கத்திலே கர்த்தர் உங்களுக்கு செய்வார். கர்த்தர் சொல்லுகிறது, நான் அல்ல, கர்த்தர் சொல்லுகிறார்.
கர்த்தர் அதை செய்வார். அவர் சொன்னதை செய்கிற தேவன். இதை இந்த வருடத்தின் துவக்கத்தில் நீங்கள் யார் யார் எந்தெந்த காரியங்களை குறிப்பிட்டீர்களோ அந்த காரியத்தை இந்த வருடத்தின் துவக்கத்திலே கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்திலே துதித்துக் கொண்டிருங்கள், ஆண்டவரிடத்திலே ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. இந்த 2025 வருடத்துல சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய அனல் உண்டாக போகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில மந்தல்லமையில இருக்கிற, ஆவிக்குரிய வாழ்க்கையில அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிற சிலருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அனலை கர்த்தர் உண்டாக்க போகிறார். ஒரு பெரிய அக்கினி அவருடைய வாழ்க்கையில போடப்படுக போகிறது. அவருடைய வாழ்க்கையில, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு அக்கினி மூண்டது என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் ஒரு பெரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை, ஆவிக்குரிய அக்கினியை போடுகிறார். அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றியமைக்கும், அது உங்களுடைய சிந்தனைகளை மாற்றியமைக்கும், அது உங்களுடைய வாழ்க்கை பாதையை மாற்றியமைக்கும், உங்களுடைய ஊழிய பாதையை மாற்றியமைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அக்கினியை உங்கள் மேல் கர்த்தர் போட போகிறார், உங்கள் மேல் கர்த்தர் போட போகிறார். சிலருடைய வாழ்க்கையில இந்த ஆவிக்குரிய அனல் மூட்டத்தை, ஆவிக்குரிய அக்கினியை உங்களுடைய ஆண்டவர் சொன்னாரே, நான் அக்கினியை போட வந்தேன் என்று சொன்னாரே, அதே அக்கினியை அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் அந்த அக்கினியை உங்களுடைய வாழ்க்கையில போட போகிறார். வேண்டுமென்கிறவர்கள் கரங்களை உற்சாகமாய் தட்டி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலும், என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த ஆவிக்குரிய அனல் எழுப்பி விடும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இந்த ஆவிக்குரிய அனலை, அந்த அக்கினியை போடும், அக்கினியை போட வந்தேன் என்று சொன்னீரே. என்னுடைய ஆண்டவரே மந்தமாயிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில அக்கினியை போடுவீராக, அக்கினியை போடுவீராக, அக்கினியை போடுவீராக, அக்கினியை போடுவீராக, அக்கினியை போடுவீராக. ஷபா ரகலா துரமானமா பிலா கரபலபோ ஷாதரமனபல்துரா. சிலருடைய வாழ்க்கையில அநேக வருடங்களாய் அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறீர்கள். 2025 வருடத்தில் ஆண்டவர் ஒரு அக்கினியை போட போகிறார். அந்த அக்கினியானது உங்களை பற்றி பிடிக்கும். உங்களுடைய ஜெப வாழ்க்கை மறுரூபமாகும். உங்களுடைய ஜெப வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும். வரங்களையும் கிருபைகளையும் கர்த்தர் கொடுத்து உங்களை அனல் மூட்டி எழுப்ப போகிறார். அந்த அக்கினி உங்களை சும்மா விடாது. அந்த அக்கினி ஜுவாலை உங்களை பற்றி பிடிக்கும். அந்த ஆசீர்வாதமான நிகழ்வு எனக்கு வேண்டும் என்றார் நீங்கள் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த அக்கினியை போடும் என்று கேளுங்கள். கரங்களை உற்சாகமாய் தட்டி, எனக்கும் அந்த அக்கினி வேண்டும் ஆண்டவரே. அநேக நாட்களாய் ஆண்டவரே நான் அந்த நிலைமையில இருக்கிறேன், எனக்கு ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தாரும், என்னுடைய வாழ்க்கையில அந்த அக்கினியை போடும். அதற்காகவே இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன், அதற்காகவே இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன். அந்த அக்கினி என்னுடைய வாழ்க்கையில போடும். அந்த அக்கினி அனல் மூளட்டும். நான் அனல் மூட்டி எழுந்து நிற்கத்தக்கதாக, காலூன்றி நிற்கத்தக்கதாக, சோர்ந்து போய் விழுந்து போய் கிடக்கிற நிலைமையிலிருந்து நான் எழுந்து நிற்கத்தக்கதாக கர்த்தர் செய்யும் ஐயா, கர்த்தர் செய்யும் ஐயா, கர்த்தர் செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2025 வருடத்திலே அநேகருடைய பொருளாதார காரியங்களிலே மாற்றங்கள் வரப்போகிறது, மாற்றங்கள் வரப்போகிறது. பொருளாதார நெருக்கடிகள் நீங்கும். ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கும் பலனையும் கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. அவருடைய கரம் உங்களுக்கு உதவியாயிருந்து ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கத்தக்கதாக கர்த்தர் காரியங்களை மாற்றி போடுவார். கர்த்தர் உங்களுடைய பொருளாதாரத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார். அந்த மாற்றம் நீங்கள் எதிர்பார்க்கிறதுக்கு மேலாக இருக்கும். கர்த்தர் அதை செய்ய போகிறார். அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த பொருளாதார மாற்றத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. உங்களுடைய நெருக்கடிகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த நெருக்கடிகளை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த வருடத்திலே திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உற்சாகமாய் தட்டி, ஆண்டவரே என்னுடைய பொருளாதார நெருக்கடியில் இருந்தும் ஒரு ஆண்டவரே ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும், அந்த இருள் நீங்கட்டும், அந்த பொருளாதார நெருக்கடி என்கிறதான இருள் நீங்கி போகட்டும். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலரை கர்த்தர் குணமாக்க போகிறார், சிலரை குணமாக்க போகிறார். இனி இந்த பலவீனத்தோடு தான் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறீர்களா? இல்லை, இல்லை, இல்லை. அதற்கு ஒரு முடிவு உண்டாக்கி கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். சிலருடைய வியாதிகளிலிருந்து தேவன் அற்புதமான சுகத்தை, அற்புதமான சுகத்தை தம்முடைய கரத்தை நீட்டி அற்புதமான
சுகத்தை வழங்க போகிறார், அற்புதமான சுகத்தை வழங்க போகிறார். இந்த காலை வேளையிலே கூட கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த இடத்திலே தம்முடைய அற்புதத்தை விளங்க பண்ணும்படியாக உங்கள் மேல் தம்முடைய குணமாக்கும் வல்லமை அனுப்பி கொண்டிருக்கிறார். இப்பொழுது அனுப்புகிறார். இந்த முதலாம் நாளிலே தானே கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்புகிறார். அவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று சொல்லப்பட்டபடி இன்றைக்கு கர்த்தர் அந்த அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறார். ஹல்லேலூயா. அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, எனக்குத்தான் அந்த சுகம் வேண்டும், எனக்குத்தான் அந்த சுகம் வேண்டும். உமக்கு சாட்சியாய் வாழ, உமக்கு சாட்சியாய் வாழ, உமக்காய் ஊழியம் செய்ய ஆண்டவரே, அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க எனக்கு சுகம் வேணும் ஆண்டவரே, எனக்கு சுகம் வேண்டும் ஆண்டவரே என்று யார் யார் கேட்கிறீர்களோ அந்த அற்புதத்தை இந்த 2025 வருடத்திலே துவக்கத்திலே தானே கர்த்தர் கொடுக்க வல்லவராக இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார். இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார். நம்முடைய மத்தியில் அவர் இருக்கிறார். அவர் சுகமாக்குற கர்த்தர், அவர் குணமாக்குற கர்த்தர், அவர் அற்புதம் செய்கிறவர். பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு விடுதலை கொடுத்தவர், 38 வருடமாய் வியாதியாயிருந்தவனுக்கு சுகத்தை கொடுத்தவர், குஷ்ட ரோகிக்கு சுகத்தை கொடுத்தவர், குருடருக்கு பார்வையை கொடுத்தவர். இந்த வேளையிலே உங்களுடைய சரீரத்தில் தேவனுடைய வல்லமை அநேகருடைய சரீரத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. அநேகருடைய சரீரத்தில் அந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. குணமாக்கும் வல்லமை கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். அது ஆங்காங்கே வந்து கொண்டிருக்கிறது. அது ஆங்காங்கே தேவ ஜனங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. அநேகருடைய கரங்களிலே, அநேகருடைய சரீரத்திலே, அநேகருடைய சிரசின் மேல் அந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் அதை உணர்வீர்கள். ஒரு பெரிய வல்லமை, அந்த பெரிய வல்லமை, அந்த குணமாக்கும் வல்லமை ஒரு மின்னலை போன்று, ஒரு மின்னலை போன்று உங்களுடைய உள்ளத்தில், உங்களுடைய சரீரத்தில் அது பாய்ந்து வந்து ஒரு விடுதலை கொடுக்கிறதா இருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சபையை கர்த்தர் உயிர் மீட்சி அடைய செய்ய போகிறார். நம்முடைய சபையிலே ஒரு பெரிய உயிர் மீட்சி உண்டாக போகிறது. நம்முடைய சபையிலே ஒரு பெரிய உயிர் மீட்சி, ஆராதனைகளும் ஜெபங்களும் இன்னும் தேவ வார்த்தைகளும் வல்லமையாய் கடந்து வர போகிறது. சபையிலே ஒரு உயிர் மீட்சி உண்டாக போகிறது. இந்த சபைக்குள்ளே வருகிறவர்கள் உயிர் மீட்சி பெற்றவர்களாக செல்ல போகிறார்கள். அவர்கள் வந்த வண்ணமாய் போக போகிறதில்லை. அவர்கள் உயிர் மீட்சி அடைந்து போக போகிறார்கள். ஒரு பெரிய புது அனுபவத்தோடு கடந்து போக போகிறார்கள். 2025 வருடத்திலே கர்த்தர் அதை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையிலே சில துயரமான காரியங்கள் நடந்தாலும் அதன் முடிவிலே அது நன்மையாய் விளங்க போகிறது. சில துயரமான காரியங்கள் சிலருடைய வாழ்க்கையில் நடந்தாலும் கர்த்தர் அந்த துயரத்தை எல்லாம் ஆனந்த களிப்பாகவும் இன்னும் சந்தோஷமாய் மாற்றி நன்மையாக முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்குப்படினவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலருக்கு வேலையிலே மாற்றங்கள், சில வேலை மாற்றங்களும், இன்னும் சில உயர்வுகளும், இன்னும் சில புதிய வேலைகளும் அநேகருக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்களுடைய வேலை பிரச்சனை இல்லை, வேலை இல்லாம இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டாக போகிறது. கர்த்தர் நல்ல வேலை வாய்ப்புகளை தந்து உங்களுடைய பொருளாதாரத்திலே தேவன் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார். ஹல்லேலூயா. நாட்டிலே, தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலும் பல குழப்பங்கள் வர நேர்ந்தாலும் நம்முடைய குடும்பங்களிலே கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிட போகிறார். நாம் சமாதானத்தோடு இருக்க காண்பா என்று சொல்லப்பட்டபடி நம்முடைய குடும்பங்களிலே சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை நம்பி ஏற்றுக்கொண்டு நம்பிக்கை உள்ளவர்களாக இந்த வார்த்தைகளும் வசனங்களும் கர்த்தர் எனக்கு இந்த 2025 வருடத்தில் கொடுத்திருக்கிறார். அதை நிறைவேற்ற போகிறார். சில காரியங்களை நிறைவேற்ற கர்த்தர் துவங்கி விட்டார். சிலருடைய சரீரத்தில், சிலருடைய வாழ்க்கையில இந்த நாளிலே தானே அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய துவங்கி இருக்கிறார். அதை செய்து முடிப்பார். அவர் செய்ய துவங்கினவர், அது செய்து முடிப்பார். அப்படி அவர் செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எதை குறித்தும் கவலைப்படாமல், எதை குறித்தும் பயப்படாமல் கர்த்தருடைய சந்நிதியிலே காணப்படுங்கள். கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார். இந்த 2025 வருடத்தில் ஒரு தாய் தேற்றுவது போல உங்களை தேற்றி, ஒரு தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உங்களை சுமந்து கொண்டு போவார். கர்த்தர் நல்லவர். அவர் அப்படி செய்தார், இப்பொழுதும் செய்வார், இனிமேலும் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி. கரங்களை உற்சாகமாய் தட்டி
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி, கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எனக்கு காண்பித்த தயவிற்காக நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, ஆனாலும் ஆண்டவரே நீர் எனக்கு இந்த கொடுத்த இந்த சிலாக்கியத்திற்காக உமக்கு நன்றி, நன்றி கர்த்தாவே, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய தயவுள்ள கரம் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே தேவரீர் தொடர்ந்து வழி நடத்தும், ஆசீர்வதியும், உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். உட்காருவோம். கர்த்தருடைய வார்த்தையை அற்பமா எண்ணாதபடி